வணக்கம் நண்பர்களே, சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரங்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் ஜனனி, வயது 27, ராசின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிங்க, ஜாதி வன்னியர் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு 12th தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவி ஷோரூமில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி காஞ்சிபுரத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. உடன் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே கூலி தொழில் தாங்க செய்துட்டு வராங்க. ஓரளவு வசதியுள்ள குடும்பத்தை சார்ந்த பெண்ணும் கூட. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு மறுமணமாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. குழந்தையுடன் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். தன்னால் முடிந்த அளவு 5 சவரன் நகை மற்றும் ஒரு 2 வீலர் வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஜாதி தடை இல்லைங்க, வயது வரம்பு தளரன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு அழகு வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் பூர்ணிமா, வயது 40, ராசின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிங்க, ஜாதி செட்டியார் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு டிப்ளமோ முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக பிஸ்னஸ் செய்துட்டு வராங்க. திருமண நிலை முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு மறுமணங்க. முகவரி இரும்பாலையில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி கிடையாதுங்க. வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. இவங்களும் இவங்களுடைய கணவரும் சேர்ந்தாங்க. நல்லா பிஸ்னஸ் செய்துட்டு வந்தாங்க. நல்லது ஒரு இன்கமும் வந்துட்டு இருந்ததுங்க. திடீர்னு இவங்களுடைய கணவரின் உடல் பாதிப்புனால் இறந்துட்டாங்க. இப்போ இவங்க தனிமையில் தாங்க வாழ்ந்துட்டு வராங்க. குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா 5 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் 2 வயதில் ஒரு பெண் குழந்தையும் இருக்குங்க. தன்னுடைய குழந்தையின் எதிர்காலத்திற்காகவும் தன்னுடைய பாதுகாப்பிற்காகவும் மறுமணம் செய்து கொள்ள முடிவு செஞ்சுருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவரையும் தன்னுடைய பிஸ்னஸில் சேர்த்துக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் பவித்ரா, வயது 30, ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிங்க, ஜாதி வன்னியர் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு எம்ஃபில் முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி அரூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா யாரும் கிடையாதுங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு சிறு வயதாக இருக்கும்போது ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க. இவங்க இப்போ ஹோமில் தாங்க தங்கி ஒர்க் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு மந்த்லி நல்லது ஒரு இன்கமும் வந்துக்கிட்டு இருக்குங்க. தன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு தன்னுடன் வாழ்க்கை நடத்தக்கூடிய மணமகன் நல்ல குணமுள்ளவராக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவராக இருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. தன்னால் முடிந்த அளவு தனக்கு வரக்கூடிய கணவருக்காக அனைத்து வசதிகளையும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. குறைந்த அளவு வருமானம், படிப்பு, அழகு வசதி இருந்தாலும் போதுமானது. மற்றபடி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. கிராமத்தை சார்ந்த மணமகனாக இருந்தாலும் கருப்பாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய சூழ்நிலை காரணமாக உடனடி திருமணம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனல் மூலம் நாள் வாழ்க்கை துணையமைய கடவுளை மனதார பிரார்த்திக்கிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கும் பெல்லைக்கான கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.